பாக் சாய் வாங்கிட்டு அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளான இந்த சில்லி கார்லிக் பாக் சாய் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து பாக் சாய் எடுத்துக்கோங்க. அதை வந்து எண்டில் இருக்கக்கூடிய அந்த கோரை மட்டும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து 4 போர்ஷனாக நான் கட் பண்ணியிருக்கேன். பேபி பாக் சாய் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சாஸ்க்கு சோய் சாஸ், அதுக்கப்புறம் மீரின் அப்படிங்கிற ரைஸ் வைன் யூஸ் பண்ணுறேன். அது இல்லைன்னா வினிகர் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி கார்லிக், சில்லி ஃப்ளேக்ஸ், மீரின் இல்லைன்னா வினிகர், சோய் சாஸ், சுகர் இவ்வளவும் போட்டு நல்ல சிறப்பாட்டு ஆகும். டக்குன்னு ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி சாஸ் மாதிரி ஆயிடும். இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துருங்க. தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பாயில் ஆனதுக்கப்புறம் பாக் சாய் போட்டு 30 செகண்ட் பிளான்ச் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை ஒரு பச்சை தண்ணியில் போட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பாக் சாய் வந்து நல்லா குக் ஆகி ஸ்டீம் ஆயிரும். இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மேலே அந்த சாஸை ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட சில்லி கார்லிக் பாக் சாய் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்ச உடனே இமீடியட்டாக சர்வ் பண்ணிடுங்க. மேலே கொஞ்சம் செசமி சீடும் போட்டு சர்வ் பண்ணுங்கள்.